மாண்டெனிக்ரோ அப்படிங்கிற ஒரு குட்டி நாடு. இந்த குட்டி நாட்டுக்கு ஒரு ஆசை, அவங்களுடைய சாலைகளை புனரமைக்கணும். ஸோ இதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை வாங்குது மாண்டெனிக்ரோ அப்படிங்கிற நாடு. இன்றைக்கி அந்த பணத்தை திருப்பி அந்த நாட்டால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. சொல்லப்போனால் அந்த நாட்டை விற்றா கூட அவங்க வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாது. ஸோ மாண்டெனிக்ரோ அப்படிங்கிற அந்த நாடு என்ன செய்ய போகுது? சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இலங்கையில் தினசரி 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரை பவர் கட் ஆகும், கரண்ட் இருக்காது அப்படிங்கிற அறிவிப்பு தான். கிட்டத்தட்ட 35 லட்சம் லிட்டர் மட்டுமே எரிபொருள் இருக்குது. இந்த எரிபொருள் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் பவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் பொறுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கை மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் பவர் கிரைசிஸ் வந்துருச்சு. மாண்டெனிக்ரோ அப்படிங்கிற அந்த நாடு அவங்களுடைய நாட்டை விற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. பாகிஸ்தான் சொல்லவே வேண்டாம், அவங்களுடைய கடன் கடந்த 3 வருடங்களில் 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. உகாண்டாவினுடைய விமான நிலையம் ஒரு நாட்டுக்கு செல்ல போகிறது. இப்படி அனைத்து நாடுகளையுமே கடன் கொடுத்து அவங்களுடைய அடிமையாக மாற்றியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா தான். இன்றைக்கி இலங்கையில் என்ன நடந்திருக்கு? இந்தியாவினுடைய உதவிகள் பெரிய அளவு இலங்கைக்கு கை கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் ராஜபக்சே ஃபேமிலி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மனித உரிமை மீறலுக்கான மன்னிப்பை கோர வேண்டிய நாள் வந்துவிட்டதா? உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கைக்கு உதவ போகிறாங்களா? பல கேள்விகளுடன் இந்த ஒரு காணொளி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மாண்டெனிக்ரோ அப்படிங்கிற அந்த நாட்டை பற்றி நீங்கள் வேணால் தேடி பாருங்கள். சீனாட்டிருந்து தான் சாலை அமைக்க கடன் வாங்கினாங்க. இன்றைக்கி அந்த நாட்டையே விற்றா கூட அவங்களுடைய ஜிடிபியை விட கூடுதலாக கடன் மட்டுமே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இலங்கை அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நாமினல் ஜிடிபி, இலங்கையினுடைய நாமினல் ஜிடிபியில் 40லேருந்து 60% கடனுக்காக மட்டுமே ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உடனே இந்தியாவை கேட்கலாம், இந்தியா எவ்வளோப்பா நாமினல் ஜிடிபியில் கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 20%க்கும் கீழே தான். ஸோ 20%க்கும் கீழே அப்படிங்கிறதுல எந்த வித தப்பும் கிடையாது. ஏன்னா அது நாமினல் ஜிடிபி கால்குலேஷன்லேயே உரித்தான ஒரு சொல் தான். அதாவது பொருளாதாரம் படித்தவங்களுக்கு இந்த நாமினல் ஜிடிபியில் 20% கடன் அப்படிங்கிறது பெருசாகவே தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கு வளங்கள் இருக்குது, நம்மகிட்ட அந்தளவுக்கு தொழில் முறைகள் இருக்கிறது, தொழிலுக்கான உள்நாட்டு கட்டமைப்பு இருக்குது, நம்மளால் அந்த கடனை கட்டிவிட முடியும். ஆனால் 60லேருந்து 80% அப்படின்னு சொல்லும்போது இலங்கையினுடைய அந்த கடன் இலங்கையை சீக்கிரமாக திவாலான ஒரு நாடாக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லி தான் பல வல்லுநர்களும் சொல்லி வருகிறார்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராஜபக்சே அவர்கள் நேராக திருப்பதிக்கு வராரு. திருப்பதிக்கு வந்து சாமி தரிசனம் செய்தார் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். ஆனால் திருப்பதிக்கு வந்து சாமி தரிசனம் மட்டும்தான் செய்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இல்லை அப்படிங்கிறது தான். நேராக இந்தியாவுக்கு வந்தவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பார்க்கிறார். அதே மாதிரி நம்முடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்களை பார்க்கிறார். பெட்ரோலியத்துறை அமைச்சரை பார்க்கிறார். இவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நெய்பர் தான்ப்பா எனக்கு ஃபஸ்ட்டு, அதாவது அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கொள்கையில் இனி இலங்கை ஈடுபடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்டைரக்டாக கொடுத்துட்டு போகிறார். அப்படி கொடுத்ததுனால தான் நேற்று இந்திய அரசாங்கத்தின் சார்பாக கிரெடிட் லைன் மெத்தட் வழியாக ஒரு 500 மில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கைக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம். வெறும் 500 மில்லியன் அமெரிக்க டாலரை கடன் கொடுப்பதால் இலங்கைக்கு என்னப்பா நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கைக்கு இப்போ நாம தான் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இலங்கைக்கு இந்தியா 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான கடன் கொடுப்பதற்கு தயாராகி வருகிறது அப்படிங்கிறது வேறொரு செய்தி. 1.5 பில்லியன் ஃபுட் ப்ளஸ் ஃபியூவல், இதுக்காக மட்டும்தான் இந்தியா இலங்கைக்கு கடன் கொடுக்க போகிறது. ஸோ இந்த கடன் அப்படிங்கிறது கிரெடிட் லைன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலும் இதில் 75% எது தான் மிக 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 குறைவான வட்டிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். சீனா மாதிரி நான் வட்டிக்கு கொடுத்துட்டேன், உன் நாட்டினுடைய எல்லா வளங்களையும் எனக்கு எழுதித்தா அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே கேட்க போகிறதும் கிடையாது. இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் அவர்கள் வராரு. மாலத்தீவும் இலங்கையும் அப்படின்னு சொல்லும் போதே அது இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. வாங் அவர்கள் வந்துட்டு போகிறாங்க. சொன்ன மாதிரியே இலங்கை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சர்க்கரை அப்படிங்கிறத இறக்குமதி பண்ணுறாங்க சீனா. அதாவது சீனாலேருந்து ஏற்றுமதியாகி இலங்கையில் இறக்குமதி பண்ணுறாங்க. அது கூடவே அவங்களுக்கு ஒரு லெட்டரும் கொடுக்கப்படுது, இலங்கைக்கு வேறொரு மெசேஜும் கொடுக்கப்படுது. இன்னும் உங்களுக்கு உதவிகள் வேண்டும் என்றால் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும், கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது தான். போன வாரம் நடந்தது தான். யார் கேட்குறா? சீனா இலங்கைகிட்ட கேட்குது. அதுக்கு இலங்கை அதை மறுத்து விட்டது. இலங்கை செய்த மிக நல்ல விஷயம் சீனா கூட இருக்க அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அவங்க சைன் போடாதது தான். சப்போஸ் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை மட்டும் அவங்க சைன் போட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக சீனா இலங்கையை ரொம்ப பெரிய அளவு குப்பை நாடாக மாற்றியிருக்கும்.
இவங்களை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு வருமானம். அந்த வருமானத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் அவர்களிடம் இலங்கை வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, வட்டி இப்போதைக்கு எங்களால் கட்ட முடியாது, கொஞ்சமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். அதையும் நிராகரித்தது சீனா. ஸோ அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பொருளாதார மண்டலங்களை அவங்க பேரில் மாற்றி எழுத சொல்கிறாங்க. வேறு வழி கிடையாது, காலில் விழுந்துடலாம். யார் காலில் விழுந்துடலாம்? தமிழர்கள் காலிலேயே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று ராஜபக்சே ஃபேமிலி சார்பாக ஒரு ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது கூட்டப்படுது. அப்படி கூட்டப்பட்ட போது அவங்களுடைய பாராளுமன்றத்திலே அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நாங்கள் இந்த மாதிரி நிறவெறிக்கு இல்லாட்டி இனவெறிக்கு எதிராக பாடுபடக்கூடிய ஒரு நாடு. நாங்கள் இனவெறியால் செய்த பாவங்களை சீக்கிரமாக அதுக்கான பிரயாசத்தம் தேடுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த காணாமல் போனாங்க, அவங்களுக்கு நீதி கேட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தீங்களா, அதாவது அந்த உள்நாட்டு போர், பல மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், தமிழர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நம்முடைய உறவுகள் அங்கே கண்ணீர் வடித்து வருகிறார்கள். அதுக்கான விசாரணை மேம்படுத்தப்படும். சப்போஸ் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் தவறானதாக இருந்தது என்றால் நாங்களும் அதற்கான மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம். இங்கே எல்லாருமே சேர்ந்து தான் இந்த நாட்டை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் சீனா இலங்கைக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி மாறும்போதோ இல்லாட்டி பல உலக நாடுகள் கூட எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இலங்கை கேட்கும்போதோ, தமிழர்கள் சப்போர்ட் கிடைத்தால் மட்டும்தான் இலங்கையால் இனி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இலங்கை வரப்போகிறது. அதுக்கான முதல் அடியாக இதை நாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் அப்படி இல்லைனா 2 வாரம் மட்டும்தான் இலங்கையால் தாக்குப்பிடிக்க முடியும். இறக்குமதி செய்கிறதுல பணம் கொடுத்து, ஃபியூவலுக்கு பணம் கொடுத்து அப்படிங்கிறது. ஸோ இன்னும் பல உதவிகள் இந்தியாவிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு தேவையான சில நல்ல விஷயங்களும் சீனாவுக்கு எதிரான விஷயங்களிலும் இலங்கை ஈடுபட வேண்டும். அதுக்கான முதல் கட்டமான நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருது. சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா சீனா இலங்கையை சும்மா விட்டுருமா அப்படின்னு பார்த்தா இங்கே தான் ட்விஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஹம்பந்தோட்டா துறைமுகம். இந்த ஹம்பந்தோட்டா துறைமுகம் அப்படிங்கிறது தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய டீப் சி போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீப் சி போர்ட் வழியாக சீனா நினைத்தால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பலை இலங்கைக்குள் அனுப்ப முடியும். அது எப்படி? சீனாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும்ல, அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்களுடைய இராணுவத்தை இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு இருந்திருக்கும்ல, அதையும் மீறி சீனாவால் இப்படி அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல், அவங்களுடைய இராணுவத்தை நிலைநிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரலாம். என்னைக்கு சீனாவை விட்டுட்டு இந்தியா பக்கம் இலங்கை சாய்கிறதோ அன்னைக்கே அவங்களுடைய அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அங்கே கிழி தெரியப்படும். ஸோ அந்த ஒப்பந்தம் அங்கே இன்வேலிட் ஆகும். அப்படி ஒப்பந்தம் இன்வேலிட் ஆகும்போது என்னுடைய அசட்ஸ் அங்கே இருக்குது, என்னுடைய சொத்து அங்கே இருக்குது, அதை பாதுகாப்பதற்காக என்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இராணுவத்தையும் மிகப்பெரிய அளவு நீர்மூழ்கி கப்பலையும் அனுப்பும். சரி, இந்த இடத்துல மட்டும் நீர்மூழ்கி கப்பலை அனுப்புனா போதுமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரலாம். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு மாலத்தீவு அப்படிங்கிற வேறொரு நாட்டை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். மாலத்தீவு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நாடு தானப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்பீங்க. ஆனால் இப்போது கோ பேக் இந்தியா இல்லாட்டி கோ அவுட் இந்தியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஹேஷ்டேகுடன் மாலத்தீவு எங்கும் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்கள் நிரம்பி வழிகிறது. 2023 ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கு இந்தியாவை எதிர்க்க வேண்டும், இந்தியாவை எதிர்த்து சீனாவினுடைய சப்போர்ட் கிடைத்தால்தான் இங்கே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி பல அரசியல்வாதிகள் அங்கே பெரிய ஒரு திட்டம் தீட்டி வருகிறார்கள். எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். அப்துல்லா யாமின் அப்துல் கியூம் அப்படிங்கிறவர் 2013 மாலத்தீவினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கார். 2013 இந்த அப்துல்லா யாமின் அப்படிங்கிறவர் ப்ரோ சீனா ஆதரவாளர். ஸோ சீனாட்டிருந்து நிறைய கடன் அப்படிங்கிறது வாங்கப்படுது. சொல்லப்போனால் சீனா கூட மாலத்தீவுக்கு 2 நீர்மூழ்கி கப்பலை பரிசாக கொடுத்தது. அந்த 2 நீர்மூழ்கி கப்பலுமே டீசல் என்ஜின் கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் எந்த நாடும் வேறொரு நாட்டுக்கு அவங்க பயன்படுத்தின டீசல் என்ஜின் நீர்மூழ்கி கப்பலை கொடுத்தது கிடையாது. ஸோ மாலத்தீவுக்கு இவங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லும் போதும் அதே மாலத்தீவில் சீனா மாலத்தீவு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் அப்படிங்கிற வேறொரு பாலம் கட்டப்பட்டது. இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான வியூகம் அப்படின்னு சொல்லி பலராலும் பார்க்கப்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த அப்துல்லா யாமின் அப்படிங்கிறவர் சீனாவினுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மனித உரிமை மீறலில் ஈடுபடுறாரு. எப்படி இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் வந்ததோ அதே மாதிரி இந்த மாலத்தீவிலும் மனித உரிமை மீறல்கள் வருகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த அப்துல் யாமினுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க, சீனாவுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் சீனா எதிர்பார்க்காத மாதிரி அப்துல் யாமின் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கப்படுகிறார்.
அடுத்ததாக வரக்கூடியவர் மாலத்தீவினுடைய இந்தியாவின் நட்பாக இருக்கக்கூடிய நபர். ஸோ 2018 அப்துல்லா யாமீன் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கப்பட்டு இப்ராஹிம் சௌலி அப்படிங்கிற வேறொரு மனிதர் அங்கே ஆட்சி பொறுப்பில் வருகிறார். இந்த இப்ராஹிம் சௌலி அப்படிங்கிறவர் இந்தியாவின் சார்பாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்ராஹிம் அவர்கள் மாலத்தீவுக்கு ஆட்சி பொறுப்பில் வந்த உடனே அப்துல்லா யாமீன் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, எவ்வளவு பணத்தை கையாடல் செஞ்சுருக்காங்க, சீனா கூட சேர்ந்து இங்கே கடன் வாங்கி ரொம்ப பெரிய அளவு டெப்ட் ட்ராப் பாலிசியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற விசாரணை செய்யப்படுது. அந்த விசாரணையில் அவர் மீது உண்மையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வந்து தீர்ப்பு வருது. ஸோ அவருக்கு கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அந்த தண்டனை முடிஞ்சு 2021 நவம்பர் மாதம் வெளியில் வரார் அப்துல்லா யாமீன். அப்படி வர்றவங்களை ரகசியமாக பார்க்கிறது சீனா. நீ என்ன செய், நிறைய பேர் கூட சேர்ந்து பலவிதமான புரட்சியில் ஈடுபடு. குறிப்பா இந்த இப்ராஹிமை நீ வெளியேற்ற வேண்டும் என்றால் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை வலுப்படுத்த வேண்டும். இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை வலுப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக சீனா உள்ள வந்துடும். நான் உனக்கான தேர்தல் செலவுகளை பார்த்து விடுகிறேன். இதுதான் இந்த அப்துல்லா யாமீன் மற்றும் சீனாவுக்கான டீலிங். ஸோ இப்போ அப்துல்லா யாமீன் இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை பரப்பி வருகிறார். அதே நேரத்தில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அங்கே மாலத்தீவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மட்டும் சந்திக்கவில்லை, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அப்துல்லா யாமீன் அவர்களை நீண்ட நேரம் பார்த்து உரையாற்றியிருக்கிறார். ஸோ அப்துல்லா யாமீன் வழியாக மாலத்தீவில் இந்தியாவுக்கு எதிராக சீனா விரிக்கும் வியூகமும், இங்கே இலங்கையில் சீனா இலங்கை மற்றும் அந்த கடன் தொல்லையால் இலங்கைப்படும் அவஸ்தையும் வைத்து சீனா என்ன கணக்கு போடுறாங்க, எப்படியாவது இந்த 2 நாடுகளை பிடித்தெடுத்து விட்டோம் என்றால் நாமும் என்ன செஞ்சிடலாம், இந்திய சமுத்திரத்தில் இந்திய பெருங்கடலில் பெரிய ஒரு புள்ளியாக மாறிவிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கிறார்கள். ஆனால் மாலத்தீவை அவ்வளோ சீக்கிரமாக இந்தியாவிடம் இருந்தோ இல்லாட்டி இலங்கையை இந்தியாவிடம் இருந்தோ பிரித்து விட முடியுமா என்று கேட்டால் இந்த 2 நாடுகளும் அவங்க செய்கிற தப்பு என்ன அப்படிங்கிறது உணர்ந்துட்டாங்கன்னா வேற வழி இல்லாமல் இந்தியாவிடமே வருவார்கள். அதுதான் இப்போ இலங்கையும் வந்து நிற்கிறது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த டவுட் வந்திருக்கும். அப்படின்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு தானே. நாமினல் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவினுடைய ஜிடிபி 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர். சீனாட்ட அவங்க வாங்கியிருக்கிற கடன் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர். இன்னும் கூடுதலான லோன் இந்த சீனாவினுடைய வங்கிகளிலிருந்துலாம் வாங்கியிருக்காங்க. அகமத் ஷாம் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபருக்கு இந்த சீனா மிகப்பெரிய கடனை கொடுக்குது. அதே அகமத் ஷாம் அவர்களை பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சியும் தொடங்குறாங்க மாலத்தீவில். ஸோ அகமத் ஷாம் அவர்கள் வாங்கின கடனுக்கு மாலத்தீவு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை தருகிறது அதே சீனா. அகமத் ஷாம் மற்றும் அப்துல்லா யாமீன் இந்த 2 நபர்கள் இவர் வாங்கின கடனுக்காக இந்த 2 நபர்களையும் கூட்டணி வைக்க வைத்து அந்த 2 அரசியல் கட்சிகள் சார்பாக இப்ராஹிம் அவர்களுக்கு எதிராக களமிறங்க போகிறது சீனா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்கு எதிராக திருப்ப வேண்டும் என்றால் முதல்ல நம்ம என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும். அப்படி கடன் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினைக்கிறத அவங்களால செய்ய முடியும், செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய பாலிசியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை இதிலிருந்து விடுபட்டு வருகிறது. இலங்கையில் இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் கிரைசிஸாக இருக்கட்டும், பவர் கிரைசிஸாக இருக்கட்டும், இதை 2 நாடுகள் நினைத்தால் சரியாக கண்காணித்து அவங்களுக்கான சொல்யூஷனை உருவாக்கி கொடுக்க முடியும். அது இந்தியா மற்றும் அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி இலங்கை மீது ஒரு கண் இருக்குது. ஆனால் நேரடியாக அமெரிக்கா இலங்கையை கட்டுப்படுத்த முடியாது. அதற்காகத்தான் அமெரிக்கா இந்தியா வழியாக இலங்கையை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கோணத்தில் பல திட்டங்களை வகுத்து வருகிறது. ஆனால் இது இந்தியாவுக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்தியாவினுடைய அமைப்பாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவினுடைய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், நம்முடைய எல்லையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இலங்கை கடற்படை ரீஜனில் என்ன நடக்கு அப்படிங்கிற உளவு செய்தியை கண்காணிக்க வேண்டும். நமக்கே தெரியாமல் நம்முடைய எல்லை அங்கே கண்காணிக்கப்படுகிறதோ, இலங்கையினுடைய லோட்டஸ் கோபுரம், பெரிய அளவு ஒரு தாமரை கோபுரம் ஒன்று இருக்குது, அந்த தாமரை கோபுரம் வழியாகவோ இல்லாட்டி டீப்சி போர்ட் வழியாகவோ நம்முடைய எல்லை கண்காணிக்கப்படுகிறதா? இன்னும் பல கேள்விகள். இலங்கைக்கு உதவ இந்தியா தயாராக வேண்டும். உலகெங்கிலும் பறந்து விரிந்திருக்கும் தமிழர்களிடையே இந்த அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத இங்குள்ள மக்கள் சொல்வார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக பல தமிழர்கள் வாழும் நாடு எல்லாம் இலங்கைக்கு உதவியாக மாறும். இது நடக்குமா அப்படிங்கிறத வேறொரு பதிவில் பார்க்கலாம். உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்கள் நினைத்தால் இலங்கையினுடைய கடனை அடைக்க முடியுமா? அப்படி அடைத்தால் தமிழருக்கான நிலத்தை கோர முடியுமா? அப்படி கோரினால் தனி ஈழம் அப்படிங்கிறது அமையுமா? பார்க்கலாம் வேறொரு காணொளியில். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.